செல்லம்மா சீரியல்ல மேகா மகேஷ்க்கு கால் பண்ணி, மகேஷ் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கொஞ்சம் கிளம்பி கோயிலுக்கு வாங்குறாங்க. மகேஷ் கோயிலுக்கு வந்ததும் மேகா அவர்கிட்ட, மகேஷ் என்னோட கர்ப்பத்துக்கு நீ தான் காரணங்கிற விஷயத்த இந்த காரணத்தை கொண்டு நீ யார்கிட்டயும் சொல்லல, இதுக்கு மேலேயும் வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாத, இப்படி மட்டும் நீ சொன்னா பிரச்சனை எனக்கு தான், இந்த உண்மை யாருக்கும் தெரிய வேணாங்கிறாங்க. மகேஷோ இது தப்பு மேகா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான், அவன் தப்பே செய்யாத சித்தார்த் மேல பழி வந்திருக்கு, அவர் எதுவுமே பண்ணலன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல போறேன், இதனால உனக்கு எந்த கெட்ட பேரும் வராம நான் பாத்துக்கிறேன் மேகாங்கிறாரு. மேகாவோ கோவப்பட்டு, தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு, நான் இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயாவது வெளில சொன்னா அடுத்த நிமிஷமே நான் இந்த குழந்தைய நான் கலைச்சிருவேன், கோர்ட்டுக்கு என் கூட வந்து கர்ப்பத்துக்கு காரணம் சித்தார்த் தான் நீயும் சொல்லணும், சித்தார்த்தும் செல்லமாவும் அணுவா கஷ்டப்படுறத நான் பார்த்து ரசிக்கணும், அதை மீறி நீ உண்மையை சொன்னா சொன்னபடி செஞ்சிருவோம் மகேஷ் மிரட்டுறாங்க. உன்னை நம்ப முடியாது, என்கிட்ட சத்தியம் பண்ணுன்னு சொல்லி மகேஷ் மூலியமா சத்தியத்தையும் வாங்கிடுறாங்க. தியாகராஜன் சித்தார்த்தை கூப்பிட்டு, சித்து நீ எவ்வளவு தேடியும் உன்னால மகேஷ்க்கும் மாணிக்கத்துக்கும் என்ன பிரச்சனைங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியல, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நாளைக்குள்ள நீ மகேஷை கண்டுபிடிச்சு ஏன் மாணிக்கம் அவனை கடத்தலாங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சு, இதுல மேகாவும் சம்பந்தப்பட்டிருக்கா, அப்பதான் இந்த விஷயத்த கோர்ட் கிட்ட சொல்லி மேல தப்பு இல்லைங்கிற விஷயத்த நிரூபிக்க முடியும், உன்னை தேடுற வழியை பார்ப்பாங்கிறாரு. மகேஷ் அவரோட பொண்ணு ரியாவை அழிச்சிட்டு வெளியே கூட்டிட்டு போய் பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு வந்து விடுறப்போ, செல்லம்மா வீட்டு முன்னாடி நின்று மாணிக்கம் மகேஷ பாத்துறா, என்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து எல்லார்கிட்டயும் நீ உண்மையை சொல்லிட்டியா, இதுக்கு மேல விட்டா எனக்கு தான் பிரச்சனை, இன்னும் உயிரோட விடக்கூடாது, சரியான நேரம்னு மகேஷ் பைக் பின்னாடியே ஃபாலோ பண்ணி மகேஷோட பைக்கை இடிச்சு தள்ளி விட்டு கொலை பண்ண முயற்சி செய்யறான். பெரிய கல்லை எடுத்து மகேஷ் தலையில போட முயற்சிக்கிறப்போ அங்க வந்த சித்தார்த் மகேஷை காப்பாத்திடுறாரு. மாணிக்கமும் சித்து வந்துட்டானேன்னு பயந்து கல்லை கீழே போட்டு ஓடி போயிடுறான். சித்தார்த் மகேஷை காப்பாத்தி, ஏன் மகேஷ் உன்னை மாணிக்கம் கொல்ல வந்தான், அவனுக்கு என்னதான் பிரச்சனை உண்மையை சொல்லுன்னு சொல்ல, மகேஷும் சார் என்னால இப்ப அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாது, என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன காப்பானதுக்கு நன்றின்னு அங்க வந்து கிளம்பிடுறாரு. இதான் இனி எப்ப சொல்ல நடந்தது.